மதிப்பிற்குரிய சிவஞான செல்வர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். இன்று 8ஆம் நாளாக சிவஞான போத சிந்தனையில் முதல் அமர்வினை சிந்திக்க இருக்கின்றோம். 6ஆம் சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இறைவன் என்பதை இறைவன் அல்லது பதி என்கிற பொருளில் தனித்தன்மை அல்லது உண்மை இதனை எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்பதை நேற்று சிந்தித்தோம். தொடர்ந்து இறைவன் சிவசத்து ஆக இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொண்டு அடுத்த நூற்பாவுக்கு ஆன்மாவை பற்றிய முடிவு செய்வதற்கு செல்லலாம் என்பதாக கூறிக்கொண்டு இடையில் ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் என்ன வேறுபாடு என்கிற அடிப்படையில் வந்த சில ஐயங்களில் ஆன்மா அறிவு பொருள்தான், ஆனால் அதனுடைய அறிவுத்தன்மை என்பது அறிவு என்ற ஒன்றாகவே இல்லை என்ற ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக இந்த முழுமையான அறிவு பொருள் என்பதாக இறைவனை பற்றி விளக்குவதிலே நாம் அதையும் அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன். அறிவு என்பதை நாம் உணர்கின்ற தன்மை அல்லது உணரப்படுகின்ற தன்மை என்று சொல்லுகின்றோம். இதுதான் தொடக்கம். இந்த உணரப்படுகின்ற தன்மை என்ற ஒன்று இல்லாதது அசத்து. உணரப்படுகின்ற என்ற ஒரு தன்மை இல்லாதது அசத்து. அதே சமயத்தில் உணரப்படுகின்ற ஒன்று, இது என்று உணரப்படுகின்ற ஒன்று. அசத்து என்று சொன்னால் உணரப்படுகின்ற அனைத்து பொருட்களும் அசத்து. அதே சமயத்தில் உணர்கிற ஒன்றாகவும் இல்லாதது. இந்த உணர்கிற ஒன்றாக இல்லாததைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, அதுவே உணராத தன்மை என்ற ஒன்றை கொண்டது. உணராத தன்மை என்று சொன்னால் பார்க்க முடியாத தன்மை அல்லது சுவைக்க முடியாத தன்மை. இந்த உணராத தன்மையை அவைகளே கொண்டிருக்கின்றன. இதை தொடக்கத்திலே இருந்து இந்த கருவி கரணங்களின் பயன்பாடாக நாம் பார்த்து வந்தோம். என்ன அது அந்த பொருள்களுக்கான இலக்கணமாக அல்லது தன்மையாக நாம் பார்த்தது எல்லாம் இப்பொழுது என்ன கேள்வியிலே வருகிறது என்றால், காணப்படுகின்ற பொருளின் காணப்படாத தன்மை, காணப்படுகின்ற பொருளின் காணப்படாத தன்மை, அதுதான் அறிவு. அறிவு உள்பொருளா இல்பொருளா? காணப்படுகின்ற பொருளின் காணப்படாத தன்மை,
காணப்படுகின்ற பொருள்களாம் எது என்று கேட்டால் இந்த மரம், செடி, கொடி, அதற்கு அப்பால நம்ம உடம்பிலே இருக்கிற கண்ணு, காது, மூக்கு எல்லாமே காணப்படுகின்ற பொருள்கள் தான். இவைகளில் அறிவு உண்டா இல்லையா? புரியுதில்ல? காணப்படுகின்ற பொருளில் அறிவு இருக்கிறதா இல்லையா? இப்போ கண்ணில் அறிவு இருக்கிறதா இல்லையா? உடம்பில் அறிவு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா காணப்படுகின்ற பொருள் விலங்கும் தெரியுது, பறவையும் தெரியுது, மனிதனும் தெரிகிறான். இந்த காணப்படுகின்ற பொருளுக்கு அறிவு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவது எப்படி? ஏற்கனவே தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணாலும் மறுபடியும் நமக்கு சிக்கல் வருது, வரக்கூடாதுல்ல. காணப்படுகிற எந்த பொருளும் என்ன பொருள்? சுட்டி அறியப்படுகிற எந்த பொருளும் அறிவு இல்லாத பொருள். அதுதானே? இப்போ மனுஷனுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டா, மனிதன் என்கிறவனுக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் அவன் உருவத்தில் பார்க்கப்பட்ட எந்த பொருளுக்கும் அறிவு இல்லை. இன்னும் அந்த இடத்துக்கு வந்து நிற்க மாட்டீங்க. பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு இல்லைன்னா இன்னும் ஏன் சந்தேகம் வருது? நாம் மனிதன் பார்க்கறது அவனுடைய கை, கால், மூக்கு, நாக்கு இதைதான் சொல்றோம். நான் பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னாலே உங்களுக்கு மனுஷன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. தத்துவ முறையில் நான் பார்க்கப்படுகிறது, நான் பார்க்கிற பொருள் என்று சொன்னால், என்னங்க நீங்க உங்களை நாங்க பார்க்கிறோம், நீங்க எங்களை பார்க்குறீங்க, இதை பத்தி தானே சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. சரிதானே? அந்த நினைப்பு இப்போ வரக்கூடாது. வரவேண்டிய நினைப்பு என்ன என்றால், பார்க்கப்படுகிற பொருள்கள் என்பது உறுப்புகளின் சேர்க்கை. தொடக்கத்தில் சொன்னதுதான் அந்த மெத்தடாலஜி. உங்களுக்கு அது மறந்து போகுது. என்ன மறந்து போகுது அப்படின்னா, பார்க்கப்படுகிற பொருள் என்பது உறுப்புகளின் சேர்க்கை என்று சொன்னால், உறுப்புகள் என்பது கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் முடி, தலை, இது எல்லாமே உறுப்புகள் தான். இந்த உறுப்புகளுக்கு அறிவு என்பது தனித்தனியாக இல்லை. இவைகளை பயன்படுத்துகிற அறிவாளி வேறு, அது தனி. புரியுதா? மறுபடியும் அதில் குழப்பம் இருக்கோ? தொடக்கத்தில் படிச்சதுதாங்க, என்ன அதில் குழப்பம் இருக்கு? யாரும் புரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரிய தலையாட மாட்டேங்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு அறிவு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா உங்க கண்ணு, காது, மூக்கு இதுக்கு அறிவு இருக்குதா? இல்ல இல்ல. இன்னும் சந்தேகம் வருதா உங்களுக்கு? இல்ல இல்ல. அப்போ பார்க்கப்படுகிற பொருளுக்கு இல்லாத தன்மை எது? இதுதான் கேள்வி. கண்ணுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. சரிதானே? அப்போ உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களுக்கும், பார்க்கப்படுகின்ற எல்லா பொருள்களுக்கும் அறிவு இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா, நம்ம உட்படதான். நம்மனா மனுஷன்கிற ஒரு ஆளை வச்சு, ஆன்மா வச்சு பார்க்க கூடாது. உடம்பாகவோ அல்லது உயிர் அல்லது கருவிகளாகவோ பார்க்கிற எந்த ஒன்றுக்கும் அறிவு இல்லை. இதுல தெளிவா இருக்கணும். இதுல தெளிவா இருந்தால் தான் நான் அடுத்து கேட்கிற கேள்வியினுடைய நுட்பம் தெரியும். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம், பார்க்கறதுங்கிற பொருள் ஒரு கூட்டு பொருள். கண்ணுன்னு எடுத்துக்கிட்டா, காதுன்னு எடுத்துக்கிட்டா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் மனுஷனை பார்க்குறோம். அந்த கண்ணுலையும் என்ன இருக்கு? கண்ணு ஒன்று தனியாக இல்லை. அதில் எமை இருக்குது, திரவம் இருக்குது, பாவை இருக்கு, விழி, கோலம் இருக்கு, விழா இருக்குல்ல.
அப்போ ஒரு பொருளினுடைய செயல்பாடு என்பது வேறு, அந்த பொருளினுடைய அமைப்பு என்பது கூட்டு பொருள்களாகத்தான் இருக்கிறது. கூட்டு பொருள் என்பதை உறுப்புகளின் சேர்க்கையாக இருக்கிறது. சரிதானே? உறுப்புன்னா அவயவம், அவயவம் அவயம் உறுப்பு, அவயவம்னா உறுப்புகளை கொண்டது. சரிதானே? இப்போ கிளாஸ் 5 நாள் தான்னா 5வது நாள் எடுத்துட்டு மறந்து தான் நினைக்கிறேன் நான். அப்போ இதுக்கும் காரணம் என்னன்னா உறுப்புகளின் சேர்க்கை தான். உறுப்புகளை வைத்து தெரிந்து கொள்வதனால ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வது, மறந்து தெரிந்து கொள்வது, கேட்டு தெரிந்து கொள்வது, மறுபடியும் மறுபடியும் நினைத்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிற வேலையை கண்ணு காது மூக்கு செய்யல. அப்ப கண்ணு காது மூக்குக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. இதுல முதல்ல நீங்க உடன்பட்டாதான் நான் அடுத்த கேள்விக்கு போக முடியும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, காணப்பட்ட பொருள்களின் மூலமாக உணரப்பட்ட காணப்படாத தன்மை என்ன? அந்த கேள்விக்கு போகணும்னா இப்போ இதில் ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவுனா என்னன்னா, ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை மட்டும் இல்லை, ஆமாம் இதுதான் சரி அப்படின்னு ஒரு விஷயம். உயிர் என்ற ஒன்று இந்த உடம்பில், நீங்க படித்த முறையிலே வாங்க, உயிர் என்ற ஒன்று இந்த உடம்பிலே இருக்கிறது. அதை பற்றி இப்ப பிரச்சனை இல்லை. மூளை, கண், காது, மூக்கு இவைகளை பயன்படுத்தி உயிர் அறிவை தெரிந்து கொள்ளுகிறது. அதுலேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கண்ணு, காது, மூக்கு, மூளை, இதயம் இதுக்கெல்லாம் என்ன இல்லை? அறிவு இல்லை. இந்த கண்ணு, காது, மூக்கு மாதிரி தான் எல்லா பொருள்களையும் பார்க்கிறோம். இந்த பார்க்கப்பட்ட எந்த பொருள்களுக்கும் என்ன இல்லை? அறிவு இல்லை. அதைத்தான் நாம் என்ன பண்ணணும்? முதல் இதில் உணர்வுரு அசத்து, உணரப்படுகின்ற எல்லா பொருள்களும் அசத்து. அது 6வது நூற்பா, இது 7 எழுதி 6வது நூற்பால் தான். நேற்று நூற்பா, உணரப்படுகின்ற பொருள்கள் எல்லாமே அசத்து. சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இல்லை. சரி, அப்போ அறிவு என்பது ஒரு விஷயமா இருக்கிறது சொன்னா, அது இந்த இல்லாத பொருளுக்கு என்னைக்காவது வருமா? எதுக்கு? இந்த உணரப்படுகின்ற பொருள்கள் அசத்து என்று சொன்னால் இந்த பொருள்களுக்கு என்றைக்காவது அறிவு வருமா? இந்த கண்ணு, காது, மூக்குக்கு என்றைக்கும் அறிவு வராது. அதுதான் 2வது ஸ்டெப்ல உணர்வுரு அசத்து, உணராது இன்மையின். அந்த அசத்து பொருள்கள் என்றைக்கும் அறிவு இல்லாத பொருள்கள், அதனால் என்றைக்கும் உணராது. சரிதானே? முடிஞ்சு போச்சா? இப்போ உணராத இறைவன் எப்படிப்பட்டவன்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காணப்படுகின்ற பொருளா என்று கேட்டால், காணப்படுகின்ற பொருளாக இருந்தால் அவனும் அழியக்கூடிய பொருள்தான். சரிதானே? அப்ப அவன் அழியக்கூடிய பொருள் இல்லை. சரி, முடிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னா, அவன் பார்க்கப்பட முடியாத பொருளாக இருந்தால் என்றைக்குமே இல்லாத பொருளா? அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இரு திறன் அல்லது சிவசத்து. அந்த 2 தன்மையும் இல்லாதது சிவசத்து அப்படின்னு சொன்னார். இப்போ எது இருக்கிறதுன்னு முதல்ல பாருங்க. காணப்படும் பொருளின் காணப்படாத தன்மையாக இருக்கிறது. காணப்படுகிற பொருளின் காணப்படாத தன்மை என்ன? காணப்படுகிற பொருள்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. ஆனால் அறிவு உள்ள பொருள் ஒன்று இருக்கிறது. அது காணப்பட்ட பொருளின் தன்மை இல்லை. இது எப்படி நீங்க இது தெளிவான விஷயம்தான்.
இதில் எந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது? ஏன்னா இப்படி சொன்னாதான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம் சரி என்று பொருள். ஆமாம், காணப்படாத பொருள் ஆக்சிஜன். சரி சரி சரி. இப்போ என்ன விஷயம் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, காணப்படுகின்ற தன்மை என்ன என்று கேட்டால் காரியம். சரிதானே? காணப்படாத தன்மைனா என்ன? காரணம். அது எப்படிப்பட்டது? அருவமானது. சரிதானே? இப்ப நீர் என்ற காரிய பொருளின் காரணத்தன்மை ஒரு ஆக்சிஜன். சரிதானே? அதுக்கு ஒரு காரணத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி பார்க்கப்படுகிற தன்மையில் காரியமாக ஆகாதவன் இறைவன். அப்படி ஒரு பொருள். சரிதானே? காணப்படுகின்ற பொருளில் காணப்படாத தன்மை என்பது அருவம். அதே போல இறைவன் காரியமாக இல்லாதவன், ஆனால் அருவ பொருளாக இருக்கிறவன் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்னு அறிவுங்கிற ஒரு விஷயம். இந்த அறிவுங்கிற விஷயத்தையும் அதில் தான் சொல்லணும். இறைவனுக்கு அறிவு இருக்குன்னு தெரியுது. காணப்படுகிற பொருளில் என்ன இல்லை? அறிவு காணப்படவில்லை. அப்ப அறிவு காணப்படுகிறது என்று சொன்னால் அது எந்த முறை? அதுலயே அது சொல்லணும். உணர்வு ரைட்டு. அறிவுக்கு உணர்வு. எந்த காலத்திலேயும் உணராத தன்மையை கொண்டிருப்பவை காணப்படுகின்ற பொருள்கள். இவைகளின் மூலமாகவே அதே சமயத்தில் அறிவு என்ற ஒன்று உலக நிகழ்ச்சியாக இருப்பதனால் அப்போ இந்த பொருள்களுக்கு இல்லாத ஒன்று இருக்கிறது. அப்ப இது ஆன்மான்னு சொல்லிடலாமா? இது ஆன்மான்னு சொல்லிடலாமா? இந்த காணப்படாத பொருளை காண்ற மாதிரி ஒரு ஆன்மா இருக்குதுல்ல, அதுக்கும் இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? அதுவும் இதிலே தான் சொல்லணும். காணப்படாத பொருளில் காணப்படாத தன்மை என்பது இரண்டு. ஒன்று, காணப்படுகின்ற பொருளின் பொருளானது காரியமாக இருக்கிறது, அதனுடைய காணப்படாத தன்மை என்பது அருவம். அதே மாதிரி அருவ பொருள் ஒன்று உண்டு. சரிதானே? அது காரியப்படுகின்ற தன்மையில் இல்லாதது. ஆனால் காரியப்படுகின்ற பொருள் தோன்றி நின்று அழியும், அதனால் அது இல்லாத தன்மையில் ஒன்று. முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னன்னா, காணப்படுகின்ற பொருளில் காணப்படாத தன்மைனா என்ன அப்படின்னா, காணப்படுகின்ற பொருள்களுக்கு எதுக்குமே அறிவு இல்லை. அறிவு இல்லாத தன்மை என்பது காணப்படுகிற பொருள்களுக்கு இல்லை. அப்ப அறிவு என்பதாக உள்ள பொருள் எது? அது ஆன்மா இல்லை, இறைவன் சொல்ல வரணும். அது எப்படி சொல்றது? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அது படிச்ச முறை. நான் சொல்றது காணப்படாத பொருள் இருக்குது இல்லை, இப்போ காணப்படுகின்ற பொருள் இருக்குல்ல, அதுக்கு என்னைக்குமே அறிவு வராது. நீங்க எல்லாம் எப்படி சொல்ல வரீங்கன்னு கேட்கிறோம். இந்த மெத்தடாலஜியில் சொல்லணும். நீங்க இறைவன்னா அறிவாக இருக்கும் பொருள்னு படிச்சது சொல்றீங்க, நாங்க அதை கேட்கல. காணப்படாத பொருளிலே இருந்து இந்த அறிவு பொருள் ஒன்று உண்டு. காணப்படுகின்ற பொருளில் காணப்படாத தன்மையில் அறிவு என்ற ஒன்று உண்டு என்பதை கடவுளுக்கு நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஆன்மாவுக்கு ஏற்றுக்கிறது இல்லாம கடவுளுக்கு எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஆன்மாவை விடவும் கடவுள் எப்படி அறிவு பொருளாக இருக்கிறதுன்னு சொல்றோம். அதான் அதுல கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா,
காணப்படுகின்ற எந்த பொருளுக்கும் அறிவு இல்லை. இந்த உடம்பிலே உயிரானது இருந்து காணப்படுகின்ற இந்த உடம்பை பயன்படுத்தி அறிவு பெறுகிறது. அப்ப அது அறிவுன்னு சொல்லலாமா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதையும் நீங்க அறிவுன்னு சொல்லாத. ஏன் அப்படின்னா, ஆன்மாவுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னா இந்த பொருள்கள் இல்லைன்னா அறிவு இல்லை. அதே சமயத்துல இந்த பொருள்கள் அறிவு என்பதாகவே இல்லை. இந்த பொருள்கள் சேர்ந்து இல்லை என்றால் ஆன்மாவுக்கு அறிவு இல்லை. அப்ப அறிவுன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா இதுக்கு அறிவு இல்லை. அப்ப அறிவாகவே இருக்கிற பொருள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, காணப்படுகின்ற பொருள்களுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை. இந்த அறிவு இல்லாத தன்மை இறுதி வரை இல்லை என்பதாகவே இல்லை. அப்படி இருந்தால் இந்த இயக்கம் என்பது இல்லை. எனவே காணப்படுகின்ற பொருளை பயன்படுத்தி அறிகிற ஆன்மாவினுடைய அறிவும் கூட இவைகள் இல்லை என்றால் இல்லை என்று சொன்னால், அப்ப அறிவு என்பதாகவே இருக்கிற வேறு ஒன்று உண்டு. இந்த மாதிரி அதை சொல்லணும். அப்பதான் அறிவு பொருளை அதாவது இரு திறன் அல்லது சிவசத்து. இப்ப அதை எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வெண்பாக்கள்ல சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். இப்ப இதை வந்து நாம இந்த நூற்பாவை வச்சு நேரடியா சொன்னது. வெண்பா ஒன்று படிச்சு பார்ப்போம். அசத்து அறியாய் கேள் நீ, அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும். மெய் கண்டான் ஆயின் அசத்து அலாய், நீரில் எழுத்தும் நிகழ் கனவும் பேய்த்தேரும் ஓரின், அவை இன்று ஆம் ஆறு ஒப்பு. இதை வந்து ஒரு 3 செய்தியா சொல்றாரு நமக்கு. இப்ப நீ வந்து யாருன்னு கேட்டா நமக்கு ஆன்மாவை பார்த்து இதை நீ கேளு. நீ யாருன்னு கேட்டா அசத்து அறியாய். இப்ப நம்ம கண்ணில் இருந்து தானே பார்க்கிறோம். கண்ணில் இருந்து பார்க்கிறோம். பார்க்கறதுனா என்னன்னா, எதிரிலே இருக்கிற ஒரு பொருளை என்னன்னு பார்க்கிறோம், நிறமாக பார்க்கிறோம். எதிரில் இருக்கிற பொருளை நீ பார்த்தே தவிர நீ கண்ணில் சேர்ந்து இருக்கிறேன் என்று கண்ணை பார்த்தாயா? அதற்கு பேர் கொடுக்கிறார் நமக்கு, அசத்து அறியாய். அசத்தை தெரிந்து கொள்ளாதவனே கேட்பாயாக. கண்ணிலே பொருந்தி பொருள்களை தெரிந்து கொள்கிறவனாக இருக்கிறாய். ஆனால் பொருள்களை கண்ணை தெரிந்து கொள்ளுகிறவனாக நீ இருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை. நான் அசத்திலே சேர்ந்து தெரிந்து கொள்ளுகிறேன் என்று அசத்தை நீ தெரிந்து கொள்கிறவனாக இருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை. எடுத்த உடனே அதான். ஏன் அப்படின்னா, அறிவாளி அறிவாளி என்று உன்னை சொல்லிக் கொள்ளுகிறாயே, நீ அறிவாளியா என்பதை பார். உனக்கு அசத்து கடைசி வரைக்கும் தெரியவில்லை. அடுத்தது, அதே மாதிரி நீ தெரிந்து கொண்ட எல்லாம் எது? நீ பார்த்த எது? நீ அறிவை பார்த்தாயா என்று கேட்டால் இல்லை. நீ பார்த்த எல்லாமே அசத்து. உலகத்தில் உன்னால் பார்க்கப்பட்ட எந்த பொருளும் அல்லது நீ பார்க்கக்கூடிய எந்த பொருளும் நிலையான பொருள்களாக இல்லை, காரிய பொருள்களாக தோன்றி நின்று அழிபவை. அடுத்ததாக என்ன பண்றார், ஒரு உதாரணம்லாம் சொல்றார். தண்ணீரில் எழுதுகிற எழுத்து. தண்ணீரில் எழுதுகிற எழுத்துனா என்ன? அழிஞ்சு போகவில்லை. எழுதுறதே நமக்கு மைண்டில் தான் இருக்கும். எழுதுகிற எழுத்து அதில் கண்ணில் தெரியாது. அடுத்தது என்னன்னா கனவு. கனவுங்கிறது என்ன இருக்கு? கனவுல உங்களுக்கு வந்து அனுபவிச்சது இருக்கும், என்ன இருக்காது. அதில்
நனவு மாதிரியே கனவு இருக்காது. கனவுல நிகழ்ச்சிகள் நடக்கும், ஆனா நனவுல நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி அது இருக்காது. அதுக்கு பிறகு பேய்த்தேர். பேய்த்தேர் என்பது பார்க்கப்படும், ஆனால் பார்க்கப்பட்டதாகிய ஒரு உண்மைத்தன்மை இருக்காது. இந்த மூணுத்திலேயும் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைத்தன்மை என்பதாகிய ஒரு விஷயத்தை நீ பார்க்கிறாயா? இப்ப நமக்கு என்ன இதுல ஒரு இது ஞானம் கிடைக்குதுன்னா, இந்த பேய்த்தேர் மூலமாக கனவின் மூலமாக தத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் எல்லாம் இந்த கடவுள் என்பதை நமக்கு அயலாக ஏன் நிரூபிக்க வந்து தவறிவிட்டார்கள்ங்கிறதுக்கு ஒரு மறைமுகமான உதாரணமாகவும் அது இருக்கும். இந்த மூன்றும் உண்மை என நிரூபிக்க இயலாதவை. இந்த மூன்றும் நடந்திருக்கும், ஆனால் இந்த மூன்றும் நனவிலே நடந்தவையாக அல்லது உண்மையானவைகளாக எடுத்து நிறுத்தப்பட உதவாதவை. இந்த எடுத்து நிறுத்த முடியாத தன்மையில் தான் அறிவை நீ கொண்டிருக்கிறாய். இதுதான் இவ்வளவு இந்த உதாரணங்கள் மூலமா. அதுக்கு அடுத்தது இன்னொரு வெண்பால ஒரு சின்னமா ஒரு மறைபொருள் ஒன்று வைக்கிறார். என்ன மறைபொருள் வைக்கிறாருன்னா, இந்த சத்துங்கிறவன், சத்துனா மாறாத உள்பொருள். இந்த மாறாத உள்பொருளை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை சொல்றார். ஏன்னா இது கொஞ்சம் இந்த தத்துவமா, இது ஏறக்குறைய வந்து தத்துவ விஷயங்களை எல்லாம் அறிவாராய்ச்சியில் சொல்லிட்டு நம்முடைய தத்துவத்தை நிலைநாட்டும் போது நான் எந்த மாதிரி இதில் வந்து இந்த கடவுள்ங்கிற விஷயம், ஆன்மா அப்படிங்கிற பொருள் தன்மை, இதை நான் முடிவு பண்றோம் அப்படிங்கிறதுல அந்த அதே மற்றவர்கள் சொல்லுகிற அந்த அளவை முறையோட இது அந்த விஷயத்தை நாம வெளியே கொண்டு வரும்போது நம்மோட விஷயமும் முரண்படக்கூடாது. இந்த பார்க்கறது, பார்க்க முடியாதது, சத்து அசத்து, இந்த மாதிரி விஷயத்துல நான் சத்து என்று சொல்லுகிற ஒரு பொருளுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள். இதுல இன்னொரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வடமொழி சொல்லு அல்லது தத்துவ கலை சொல்லுன்னு ஒன்று எடுத்துப்பாங்க. நாம் முதல்ல அதை பார்த்துக்கிறோம். அத்துவிதம் அப்படின்னு ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டா அதுக்கு அந்த சொல்ல மாற்றக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பொருள் சொல்றீங்க அப்படின்னு எழுதணும். அத்துவிதம்ங்கிற சொல்லு அப்படியே தான் இருக்கும், அல்லது சத்துங்கிற சொல்லு அப்படியே தான் இருக்கும். அதற்கு நாம் என்ன பொருள் சொல்கிறோம், உள்ள பொருள் சொல்லுகிறோமா இல்லாத பொருள் சொல்லுகிறோமா அப்படின்னு கேட்டா, சத்துக்கு நாம் என்ன சொல்றோம்? சத் என்பதற்கு நாம் என்ன சொல்றோம்? மாறாத உள்பொருள். அசத்து என்பது மாறும் உள்பொருள். ஏன் அந்த விளக்கம் அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்து என்ற பொருளை நாங்கள் இப்படியெல்லாம் முடிவு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும். அதுல இப்ப சத்தை நேரடியா நாங்க இது சத்து பொருள்னு சொல்லாம இந்த உலகத்தை பார்த்து மாறும் பொருள்கள் என்பவை காரிய பொருள்கள். இந்த காரிய பொருள்களுக்கு மூலமான பொருள் காரண பொருள் என்று சொன்னால், அதே மாதிரி நாங்கள் சத்து என்பதை சொல்ல முடியுமா? ஏன்னா காரண பொருளை இந்த உலக காரியத்துக்கு உரிய என்ன பொருளா ஏற்றுக்கிறீங்க? தனி பொருளாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதான் முக்கியம். இந்த உலக காரியத்திற்கு ஒரு மூலப்பொருளை தனிப்பொருளாக ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் அசத்து என்பவை உண்மை பொருள்களே. இது நம்மோட முடிவு. சரிதானே? உள்பொருள்கள் தான் எல்லாம். இப்ப நீங்களும் உள்பொருள் அழியிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அழியிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் அழிந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்?
இல்லாமல் போய்விட்டதுன்னா இல்லாத பொருள் என்பது காரியத்தில் இல்லாமல் காரணத்திற்கு போய்விட்டது, அதுதானே தவிர முற்றிலுமாக இல்லாத பொருள் இல்லை. அப்ப அழிந்தது என்று சொன்னால் அது இல்லாத பொருளை பற்றிய பேச்சு இல்லை, காரியத்திலே இருக்கிற பொருள். சரிதானே? அந்த மாதிரி இல்லாமல் காரியம் என்பதாகிய ஒன்றிற்கு உட்படாமல் எப்பொழுதும் மாறாத உள்பொருளாக இருப்பது எது? எது? சிவசத்து. அது சத்துன்னு சொல்லாம சிவசத்துன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நுட்பம் ஒன்று உண்டு. என்ன நுட்பம் அப்படின்னா, இந்த பாட்டு இல்லையோ, இரு திறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் அன் உலகே. அதுல அந்த பாட்டு அந்த நூற்பாவில் பார்த்தீங்கன்னா, உணரப்படாத தன்மையையும் உணருகின்ற தன்மையையும் உடைய ஒரு பொருள் எது? சிவசத்து. அதே சமயத்தில் அது உணரப்படாத, அதாவது உணர்தல் இல்லாத, அறிவு இல்லாத பொருளும் அன்று, உணரப்படுகின்ற பொருள் போல காரியப்படும் பொருளும் அன்று அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதுதான் இரு திறன், அதாவது இரண்டு வகையின் இசைக்கும் அன் உலகு. இரண்டு வகையாகவும் இந்த உலகம் சொல்லுகிறது. அதுக்கு எங்கே இருந்து மூலம் கொண்டு வருவது? நான் நேற்று சொன்னேன். நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா, சொரூப லட்சணம் அப்படின்னு சொன்னா உண்மை இலக்கணம். ஆன்மாவிற்கு உண்மை இலக்கணம் என்பது பார்க்கப்பட முடியாதது. பார்க்கப்பட முடியாதுன்னா என்னைக்குமே நாம அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒன்று உடம்பை சார்ந்து அறிவோம், இல்லை இறைவனை சார்ந்து அறிவோம். இதுல நமக்குன்னு தனித்தன்மை உண்மை இலக்கணத்துல நாம நிக்கிற நிலை இல்லை. ஆணவம் என்பதும் உண்மை இலக்கணத்தில் என்றைக்கும் இருக்காது. ஆன்மாவோடு சேர்ந்து அதனுடைய வேலையை அது செய்து கொண்டே இருக்கிறது. மாயை என்பதும் உடம்பாகவோ உலகமாகவோ இருந்து கொண்டிருக்கிறது உயிர்களை நோக்கி. அந்த வகையில் மாயை என்பதையும் சொரூப லக்கணமாக அனுபவிக்க முடியாது. இப்படிலாம் ஒரு லிஸ்ட் பார்த்தோம். இப்ப சொரூப இலக்கணமாகவே அல்லது உண்மை இலக்கணமாகவே நிற்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது எது என்று கேட்டால் சிவசத்து. அதுதான் இறைவன். ஏன் அதை நாம சொல்றோம் அப்படின்னா, தாம் என்பதாகிய ஒரு கூட்டம் எல்லாவற்றிலேயும் இருக்கிறது. அது தம் என்பதாக ஆன்மாவும் இறைவனும் சேர்ந்ததாக இருக்கிறது. ஏன் அது தம் என்பதாக இருக்கிறது என்று கேட்டால், அறிவு பொருள் சம்பந்தத்தில் தான் ஆன்மாவானது பிரிக்க முடியாத சம்பந்தத்தை பெறும். அதுதான் காந்தம். இதெல்லாம் பார்த்தோம். இந்த பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் ஆன்மாவோடு இருக்கிறதுன்னு போன நூற்பாவில் முடிவு பண்ணா, அந்த நூற்பாவினுடைய தொடர்ச்சியா வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆன்மாவில் இணைந்திருக்கிற அந்த இறைவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறார்னா சிவசத்து. சத்துங்கிறது சொரூப லட்சணம் தான். ஆனா சிவம் என்பதாக ஒவ்வொரு ஆன்மாவிலேயும் இணைந்திருக்கிறது. அப்ப ஆன்மாவிலேயே இணைந்து காணப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. இவ்வளவு விஷயமும் இந்த நூற்பாக்குள்ள வரும். அதனுடைய தொடர்ச்சியா வரும். நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, காணப்படாத பொருள் காணுகின்ற பொருள், இதுல காணப்படாத பொருளாக இருப்பதில் ஆன்மாவும் வந்து விடுகிறது. எப்படி என்றால், ஆன்மா தன்னுடைய கருவியை தான் அறிந்து கொள்ளாது. இப்போ கண்ணுக்கு வேற கண்ணை பார்க்குமா? கண்ணுக்கு வேற. சரி, உடம்பு என்னைக்காவது கண்ணை பார்க்குமா?
உடம்புல வேற கருவிலாம் இருக்குல்ல. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு எப்படி தன்னிலே இருக்கிற கருவிகளை தெரிந்து கொள்ளாதோ, அதாவது மெய் அறியா கண், கண் அறியா மெய் அப்படின்னு வென்றாலும், கண்ணானது என்றைக்கும் கண்ணை என்றைக்கும் உடம்பு தெரிந்து கொள்ளாது. சரி, கண்ணை ஆன்மா தெரிந்து கொள்ளுமா? கண்ணையும் ஆன்மா தெரிந்து கொள்ளாது. அப்ப கண் மூலமாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் வரும் பொழுது என்றைக்கும் ஆன்மாவும் அறிவு இல்லாத பொருள் போலத்தான் இருக்கிறது. நான் சொன்னா நீங்க நேராக ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அறிவு இல்லாத பொருள் போலத்தான் இருக்கிறதுன்னு சொல்றேன். ஏன்னா அந்த ஆராய்ச்சியில ரெண்டு விஷயம்தான். பார்க்கிற நான், பார்க்கப்படுகிற பொருள். இந்த பார்க்கிற நான் ஆன்மாவை முழுசா சொல்லிட முடியுமா? கண்ணால் பார்க்கிற நான் தானே சொல்லணும். அப்ப கண் இல்லாம ஆன்மாவுக்கு அறிவு என்பது இல்லவே இல்லை. கண்ணுக்கு என்னைக்குமே அறிவு இல்லை. அப்ப கண் இல்லாமல் பார்க்கிற ஆன்மாவிற்கும் அறிவு இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? அப்ப அறிவு பொருள் என்று சொன்னால், அறிவு என்று சொன்னால் பார்க்கப்படுகிற பொருளின் பார்க்கப்பட முடியாத அல்லது காணப்படுகிற பொருளில் காணப்படாத தன்மை. காணப்படாத தன்மை என்று சொன்னால் அறிவு என்ற ஒன்றை எப்படி ஏற்றுக்கொள்ளுவது என்கிற ஆராய்ச்சி. அறிவை ஏற்றுக்கிற விஷயம் தான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. ஆனா அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அறிவு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற சிக்கல்ல தான் இப்ப நமக்கு இந்த நூற்பா சிவசத்து என்று அறிவு பொருளை முடிவு செய்கிறது. அதுதான் என்ன செய்கிறது என்று சொன்னால், இரண்டு வகையில் இசைக்கும். காணப்படுகிற பொருளின் அசத்து தன்மையாக அது இருக்கிறதா, அல்லது காணப்பட முடியாத அறிவுத்தன்மையாக இருக்கிறதா? இந்த கேள்விதான். இந்த கேள்விக்கு பதில் தான் சிவசத்து என்பது. அதுக்கு இன்னொரு வெண்பா நம்ம பார்ப்போம். வெண்பா ஒன்று பார்த்தா அது கொஞ்சம் எளிமையா உங்களுக்கு புரியும். இறுதி வெண்பா தான் வச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டா நம்ம அடுத்த வெண்பாவுக்கு போகலாம், அடுத்த நூற்பாவுக்கு போகலாம். அது என்னும் ஒன்று அன்று. இந்த நூற்பா இந்த 6ஆம் நூற்பாவுக்கு இறுதி வெண்பா. அதில் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் இருக்கும். இந்த விஷயம் தான் காணப்படாதது காணப்படுவது. காணப்படாதது இந்த அசத்து பொருள்களில் அறிவு இல்லை. காணப்படுவது அசத்து பொருள்கள் தோன்றி நின்று அழியும் என்பது. இதுக்கு நடுவில் இந்த இரண்டு தன்மையும் இல்லாமல் காணப்படுவதாகவும் அறிவானதாகவும் இருக்கிற பரம்பொருள் தான் சிவசத்து. அதுக்கு இந்த வெண்பா பார்ப்போம். அது என்னும் ஒன்று அன்று, அது அன்றி வேறு அது என்று அறி. அது என்று அறிய இரண்டு அல்லன். அறிவுள் நிற்றல் ஆங்கு உண்டு. அறிவே அறியும், அறியும் அறிவே சிவமும் ஆம். அதை கொஞ்சம் பொருளுக்காக மாற்றி அறிவே அறியும் சிவமும் ஆம் அப்படிங்கிறது பொருளுக்காக மாற்றி பார்க்கறது. இப்போ என்னன்னா, முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்ல, அந்த ஆராய்ச்சியிலேயே ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த 6ஆம் நூற்பாவில் வந்துட்டா இந்த பொது அதிகாரம் முடியுது. அந்த கடைசி வெண்பாவில் அதை முடிச்சு காட்டுறார் அப்படிங்கிறது இது ஒரு அர்த்தம். அது என்பதாக சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம், அது என்பதாக சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவன. எனவே தோன்றி நின்று அழியக்கூடிய பொருளாக இல்லாதது பரம்பொருள். அடுத்தது அதனை அது என்று சொல்ல வேண்டும்.
எப்படி திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்ப்பு வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் சொன்னது இறைவனை இது அல்லது அது என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவது? அது என்று அறிய வேண்டுமானால் அதனை எப்படி தெரிந்து கொண்டால் இந்த மெத்தடாலஜி படி, எந்த மெத்தடாலஜி படி? இதுவரைக்கும் நாம தத்துவத்தை முடிவு செய்த முறைப்படி முதல்ல உனக்கு என்ன வேணும்? இந்த வெண்பால தான், இந்த வெண்பா பொருளை தான் இப்ப நான் சொல்றேன். என்ன வேணும்? அது என்று சொல்ல வேண்டுமானால் இப்போ உங்களுக்கு உலகத்தை படைச்ச இறைவன் ஞாபகத்துக்கு வரணும். எப்படி இறைவன் படைத்தான்? நோக்காது நோக்கி தானே படைத்தான். எதிரில் களிமண்ணை வச்சுக்கிட்டு உருட்டுற மாதிரி உருட்டாம அந்த அந்த பொருளைக்கு உள்ளாரையே ஆணையின் சிற்சக்தியால் நின்று இயக்கினான்னு ஞாபகம் படிச்ச ஞாபகம் இருக்குல்ல. இப்ப நீங்க பெருமானை உனக்கு எதிரே அது என்று பார்க்கலாமா என்று கேட்டால் இல்லை. உன்னோடு இணைந்திருக்கிற வகையில் வேறு பிரிக்கப்படாமல் அது என்று பார்த்தால்தான் அவன் தோன்றி நின்று மழியும் பொருளாக இல்லாதவனாக ஆகும். அதுதான் இந்த பாட்டு. அது அன்றி வேறே அது என்று அறி. வேறாயிருப்பதாக இல்லாமல் உன்னிலே இரண்டாவதாக இல்லாத தன்மையை உணர வேண்டும். அதுக்கு அடுத்தது நீயும் அறிவாளி அறிவாளின்னு சொல்லிக்கிறிய, நீ இதுவரைக்கும் கண்ணை சேர்ந்து பார்த்தாய். ஆனால் நீ பார்க்கிற கண்ணை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன வேணும்? நீ சேர்ந்து பார்க்கிற ஒன்றின் மூலமாக நீ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்திருப்பதுதான் சிவம். அந்த பேர் இங்கதான் கொடுக்குறார். சிவம் என்ன அப்படின்னா, நீ கண் போல சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது சிவம் இல்லை. ஏனென்றால் கண்ணை நீயும் பார்க்க மாட்டாய், கண்ணும் உன்னை பார்க்காது. அப்ப நீ சேர்ந்திருக்கிற ஒன்று தன்னை காட்டுவதோடு உன்னையும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரி சேர்ந்திருக்கிற ஒன்றுக்கு பெயர் சிவம். அது உன்னில் இணைந்திருப்பதனால் நீ அதை நீங்கி காண முடியாது. அதன் மூலமாகவே இணைந்து காண்கிறாய். இறுதியா அதை என்ன மாதிரி முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணரப்படுவதாகவும் உணரப்படாத அல்லது இல்லாத ஒன்றாக இல்லாதது சத்து. இப்பதான் அந்த முதல் வரைக்கு அர்த்தம். என்ன அர்த்தம்? இங்க இல்ல, உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் அப்படிங்கிறதுல இரண்டு வகையின் இசைக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உணரப்படுவது அதே சமயத்தில் உணரப்பட முடியாத ஒன்றாக இல்லாதது. உணரப்படுவது என்பதன் அறிவு இல்லாத தன்மையாக உணரப்படுவது. சரிதானே? இது எப்படி என்று கேட்டால், இதுவரை நாம் பொருள்களிலெல்லாம் தனியாக வைத்து பார்த்தோம். அது தோன்றி நின்று அழிகின்ற காரிய பொருள்களாக இருந்தன. ஆனால் இந்த பொருள் நம்மிலேயே இணைந்து வேறாக இல்லாமல் தன்னை காட்டுகிறது. அது உணரப்படுவது. அதே சமயத்தில் உணரப்படுகின்ற பொருள்களைப் போல சடமாக இல்லாமல் அறிவாக உணரப்படுவது. இதுதான் இந்த அந்த நூற்பா, 6ஆம் நூற்பாவோட முடிவு. அது நாம் இன்னும் நிறைய அதில் கேள்வி பதில் இருக்கும். ஆனால் அதுக்கு இல்லாமல் ஒரு பொது பொருளாக இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதில் இன்னொரு சின்ன சிக்கல்லாம் ஒன்று உண்டு. என்ன சிக்கல் அப்படின்னா,
கடவுளை பார்த்தவர்கள் நமக்கு இருக்கிறாங்கல்ல, அருளாளர்கள். மாணிக்கவாசர் இருக்கிறார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அந்த இந்த இந்த நூற்பாவில் சொல்கிறாருல்ல, வெளியில் இருந்து பார்க்கறது, கடவுளை பார்க்கலாம் வெளியில். இந்த வெளியில் பார்க்குற கடவுள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சடப்பொருள் மாதிரி இல்லை, உன்னிலே இருக்கிற பரம்பொருளால் நீ பார்க்குற அப்படிங்கிற அந்த விஷயத்தை திருநாவுக்கு உண்மை இது திருவருட்பயனுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் உமாபேசுவாச்சாரியர். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தேவார அருள்முறை திரட்டு செஞ்சிருக்கிறார்ல. அதாவது திருவருட்பயனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே தலைப்பில் மூவர் தேவாரத்திலிருந்து பாடல்களை தொகுத்திருப்பார். இப்போ நீங்கள் திருவருட்பயன் படிக்கிறீங்கன்னா வெறும் திருவருட்பயனை படிக்கிறதை விடவும் கூட அந்த தேவார அருள்முறை திரட்டை வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் எளிமையாக இருக்கும். அப்போ திருவருட்பயனில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பதி நிலைன்னு பேச மாட்டார். பதினா கடவுள், பதி முதுநிலைன்னு இருப்பார் தலைப்பை. பதி முதுநிலைன்னு ஏன் வைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும்னா அவருக்கு கொடுத்துருக்குற அந்த தேவார பாடல்களை பார்க்கணும். ஒரு பாட்டு 2 பாட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன பாட்டுனா, உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற என் பெருமான், அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே மருவி நின் பாதமல்லான் மற்றொரு மாடிலேனே. ஒரு பாட்டு. இந்த பாட்டில் நின்ற எம்பெருமான், உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான், எல்லாவற்றின் உள்ளேயும் நின்ற எம்பெருமான். அவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அருவி பொன் சூரியும் அண்ணாமலை உலாய் அண்டர் கோவே மருவினின் பாதமெல்லாம் மற்றொரு மாடிலேனே. நீ என்னதான் படிச்சு வெளியில இருக்கிற பொருள்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுவும் அகோச்சரம் தான். ஏன்னா வெளியில இருக்கிறது எல்லாமே காரியம், அது வந்து அந்த அறிவு என்பதாகவே அமையாது. அறிவு என்பதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உன்னிலே இருந்து இணைந்திருக்கிற சிவம் என்பதை மறுவுதல் வேண்டும். அதை தழுவணும். நாம வெளியில போய் எல்லாத்தையும் தழுவாம நம்மோடு சேர்ந்திருப்பதிலே இணைந்தால், மறுவினால், அதுதான் உனக்கு அந்த உயர்வை தருவது. அது வந்து ஒரு பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா, இந்த சிவம்னு ஏன் பேர் கொடுத்தார், அதை ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. பரம்பொருள் சொரூப இலக்கணத்தில் அறிவாக இருப்பது எல்லாம் சரி, சிவம் என்ற பொருளாகத்தான் நாம் இதை தெரிந்து கொள்ளுகிறோம். இவர் போட்டார்ல சிவசத்து, அதுக்கான நுட்பம் தான் இப்ப மறுவுதல் ஒன்று சொன்னேன். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த அற்புதம்னு சிவபெரும்பொருளை முதல்ல கண்டுபிடித்து உலகத்திற்கு காட்டி கொடுத்தவர்கள் காரைக்கால் அம்மையார். பின்னாடி தான் திருஞான சம்பந்தர் காட்டுறார் இந்த 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல காரைக்கால் அம்மையார் தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பால் திருமால் இருக்கிறார், ஒரு பால் உமையம்மை இருக்கிறாங்க, இதுக்கு நடுவில் நீ இருக்கிற. அது எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் உருவம் போல, மின்னல் அப்படி ஒரு கீற்று போல அற்புதமாக தெரிகிறது. இதுதான் அற்புத திருவந்தாதி. அங்க சிவபரம்பொருள்னு என்னத்தை பார்த்தாங்கன்னா, எல்லா, அதாவது இறைவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பாதியை உமையம்மைக்கு கொடுத்துட்டான், அது அர்த்தநாரீஸ்வரர். இன்னொரு பாதியை திருமாலுக்கு கொடுத்துருவான். திருமாலுக்கு வந்து அந்த சங்கரநாராயணர் கோயில் போனீங்கன்னா தெரியும். 2 பாதியை 2 பேருக்கு கொடுத்துட்டாரு, எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு நடுவிலே ஒரு ஒளி மின்னல் கீற்று போல அற்புதமாக தோன்றுகிறார் அப்படின்னு ஒரு அற்புத திருவந்தாதி பாடிப்பாங்க. அது தேவார அருள்முறை திரட்டில் வராது. தேவார அருள்முறை திரட்டில் ஆமாம், அது 11ஆம் திருமுறை தேவாரம், மூவர் தேவாரத்தில் வந்தால் தான் அந்த திருவருட்பயனுக்கு அவர் தொகுத்திருக்கிறார் தேவார அருள்முறை திரட்டுன்னு. இன்னொரு பாட்டு அதில் உண்டு. என்ன உண்டுன்னா,
அந்த காரைக்கால் அம்மையார் சொன்ன அனுபவத்தை. அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். இந்த அண்டம் இருள் இதையெல்லாம் கடந்து ஒரு சுடர் போல ஒளிவிட்டு கொண்டு அது போகிறது. அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒரு சுடர். மேல அது போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கோடு மாதிரி தெரியுது. அச்சுடர் கண்டு இங்கு ஆர் அறிவார். அந்த சுடர் இங்க யாருக்கு தெரியும்? தெரியாது. அறிவாரெல்லாம் வெண்டிங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. அந்த அண்டமாரில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒரு சுடர் தான் சொரூப லட்சணம். அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனா பார்க்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல சொல்றதெல்லாம் வெண்திங்கள் கண்ணி சடை வேதியன் சிவபரம்பொருள் என்று சொல்லுவார்கள். இந்த திருமுறையிலையும் பெருமானை காட்சிப்படுத்துகிற இந்த விஷயத்துல திருஞான சம்பந்தரும் என்ன சொன்னார்னா, அந்த பரம்பொருள் சொரூப லட்சணமாக உள்ளதுன்னு தெரியும். ஆனா நமக்கு சொல்லும் போது சிவம் என்பதாக அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த முறையில சிவம் என்பது எது என்று கேட்டால் இறைவனும் சீபா, இறைவனும் இறைவியுமாக நமக்கு அனுபவப்படுகின்ற அந்த பரம்பொருள், அதுதான் சத்து. அந்த மாதிரி இந்த சிவசத்து என்ப பொருளை திருமுறை ஆசிரியர்களும் நமக்கு இந்த முறையிலே தான் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில நமக்கு இந்த இரு திறன் அறிவுள்ளது என்பது அது உணரப்பட முடியாத பொருள் எல்லாம் இல்லை, உணரப்படக்கூடியது. ஆனால் காட்சி பொருள் தன்மையில் அயலாக உணரப்படுமா என்று கேட்டால் இல்லை. சேர்ந்திருக்கிற தன்மையில் அறியப்படும் சிவம் என்பதாக அது உன்னில் சேர்ந்திருக்கிறது. சரி, அது எப்படி என்று கேட்டால் காணப்படுகின்ற பொருளின் இல்லாத அறிவு இல்லாததை போல அல்ல, அதுதான் அறிவுடைய பொருள். அந்த அறிவுடைய பொருள் என்று சொன்னால் அது தன்னையும் காட்டும் உன்னையும் காட்டும். ஆணவம் தன்னையும் காட்டாது உன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. ஆனால் இந்த மாயை என்ன செய்யும் என்றால் பொருளை காட்டும், தன்னை காட்டாது. கண்ணு தன்னை காட்டிக்கொள்ளாது. அப்ப இறைவன் அறிவுள்ள பொருள் என்று சொன்னால்தான் தன்னையும் காட்டும் உன்னையும் காட்டும். அதனால் அதற்கு பெயர் சிவசத்து. சரிதானே? ஆமா, அறிவான பொருளா இருந்தாதான் தன்னையும் காட்டும் அடுத்ததையும் காட்டும். அறிவில்லாத பொருளா இருந்தா அது பயன்படும், அவ்வளவுதான். அதுதான் சிவசத்துன்னு வைக்கிறார். எது அறிவுள்ள பொருள்னு ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மாயை அறிவுள்ள பொருளா? மாயை இல்லை. அது என்ன பண்ணுது? இறைவன் அது காரியமாக்கி நமக்கு பொருளை காட்டுறதுக்கு பயன்படுது. அது உன்னை பார்க்குமா? அறிவு பொருளை பார்க்குமா? பார்க்காது. அதே சமயத்தில் அந்த கண்ணையே ஆன்மா பார்க்குதா? அறிவுக்கு பயன்படுகிற பொருளையே ஆன்மா பார்க்கிறதா? கண்ணை சேர்த்துதான் கண்ணை பார்க்கும், கண்ணையே பார்க்குமா? அப்ப அதுக்கு என்ன வருது? அறிவு உள்ளது மூசா ஏற்றுக்க முடியாது ஆன்மாவை. அதுக்குதான் இந்த நூற்பாடு ஆன்மானா என்ன அப்படின்னு.